அத்தியாயம் 21. நிரஞ்சனா. தாலியை பார்த்து சித்திக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அதிர்ந்து போனவர் ஒரு அடி பின்னோக்கி வாயில் கை வைத்தார். அதே நேரம் சுபா, முருகேசன், பாக்கியம் ஆகியோர் வந்து சேர, கலையை கையை பிடித்து இழுத்து போனாள் சித்தி வேறு பக்கம். என்னடி கலை இது? எப்போ நடந்தது இது? அது சித்தி பயத்துல. அடியே, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிற? இப்போதான் நம்ம குடும்பம் அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்திருக்குது. இப்போ மறுபடியும் இப்படியா? கடவுளே! ஏன் என் அக்கா குடும்பத்தை இவ்வளவு சோதிக்கிற? சித்தி வாய்விட்டு புலம்பினாள் கண்ணெதிரே தெரிந்த பிள்ளையாரை நோக்கி. சித்தி என கைகளை பிடித்துக் கொண்டவள் கண்ணீரோடு சொன்னாள். கௌதம் இல்லேனா எனக்கு வாழ்க்கையே இல்ல சித்தி. நான் தான் அவசரப்பட்டு தாலி கட்டச் சொன்னேன். அவர் வேண்டாம்னு தான் சொன்னாரு. பாவி, இவ்வளவு தூரம் ஆகிடுச்சே. இதுக்கு மேல அந்த அம்மா உன்னைய மருமகளா ஏத்துக்குமா? அவங்கள எப்படியாவது சம்மதிக்க வச்சுடு சித்தி. நீ தானே சொன்ன, நான் உனக்கு 2வது பொண்ணுன்னு. எப்படியாவது என் கல்யாணத்தை நீ நடத்தி வச்சுடு சித்தி. கையை எடுத்து கும்பிட்டு, எனக்கு வேற வழி இல்ல சித்தி என அவளது காலை பிடிக்கப் போக, அவளை பிடித்து தூக்கி விட்டவர் அவளை கட்டிக்கொண்டார். சித்தியையும் அக்காக்காரியையும் காணவில்லை என தேடி வந்த சுபா, இவர்கள் இருவரும் நின்ற கோலத்தை பார்த்து சந்தேகம் கொண்டாலும், எதுவுமே சொல்லாமல் தன்னை பார்த்ததும் திரும்பிக் கொண்டு கண்களை துடைத்த கலையை கண்டு கொள்ளாத மாதிரியே, அம்மா கூப்பிட்டுச்சு உன்னை என்று சொல்லிவிட்டு நகர்ந்து போனாள். அன்றைக்கு மருத்துவமனையில் தாயும் சித்தியும் இருக்க, மற்றவர்கள் கிளம்பி போனார்கள். வீட்டிற்கு எல்லாமே போட்டது போட்டபடி இருக்கவும், கலையை சித்தியை திரும்பி திரும்பி பார்த்தபடியே வர, சுபாவுக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. வீட்டிற்கு வந்ததும் முருகேசன் கடையில் வாங்கி வந்த உணவுகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து தானும் உண்டு, ஒரு முறை மனைவிக்கு போனை போட்டு பேசிவிட்டு வீட்டில் அப்படியே கிடந்தவற்றை சுத்தம் செய்து படுத்தார் திண்ணையில் பாயை விரித்துக்கொண்டு. அவர் தலைமாட்டில் சொம்பில் நீரை கொண்டு வந்து வைத்த சுபா அதை மூடி வைத்துவிட்டு கண்களால் துளாவினாள், அக்கா எங்கே என்று. அவர்கள் வீட்டு கொள்ளை பக்க கதவு காற்றில் அடித்துக்கொள்ள அந்த பக்கம் போனாள். அங்கே கலை எட்டி எட்டி பார்த்தபடி கிணற்று பக்கம் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். காதில் போன் இருந்தது. பக்கத்து வீட்டு மாடியில் இருந்து பார்த்தால் அப்படியே தெரியும். ஊர் 1000 பேசும். இதில் ஒரு மணிக்கு அழுதபடி போன் பேசினால் அவ்வளவுதான். அங்கிருந்து பாத்திரம் கவிழ்த்து வைக்கும் பரணை இழுத்து அந்த பக்கம் வைத்து அக்காக்காரியை மறைத்தவள் போய் பின்பக்க வாசல் படிக்கட்டில் அமர்ந்து கொண்டாள். தங்கையின் செயல் புரிந்து போனது கலைக்கு. போன் பேசி முடித்துவிட்டு வந்தவள் படிக்கட்டில் காவல் காத்த தங்கையின் மடியில் சாய்ந்து கண்ணீர் வடித்தாள். கலை, அழுவாத. இப்பத்தான ஒரு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. நீ கொஞ்சம் தெம்பா இரேன். எல்லாமே சரியா போயிடும். தங்கை வார்த்தைகளை கேட்டவள் தந்தை திருப்பி படுக்கவும் எழுந்து உள்ளே போனாள். தங்கையோ அக்காக்காரி பக்கத்தில் அவளது இடையில் கை போட்டு படுத்துக்கொண்டாள். மகள்கள் வந்து படுத்ததும் கண்களை திறந்த முருகேசன் கண்களை மூடினார். 1000 மன போராட்டங்களுக்கு இடையில் மருத்துவமனை. நிரஞ்சனா நல்ல உறக்கம் கொண்டாள் நெடுநாள் கழித்து. ஆனாலும் நடு இரவில் குளுக்கோஸ் போட்ட கையில் அந்த கை சிறிது வீங்கி போக, அதை மாத்தி செவிலியர்கள் வேறு போட்ட பிறகு கொஞ்சம் உறக்கம் போய்விட்டது. அனைத்து நோயாளிகளும் உறங்க அந்த இடம் கொஞ்சம் அல்ல ரொம்பவே அமைதியாக இருந்தது. அந்த நேரத்தில் பழசை யோசித்து அசை போட்டுக் கொண்டிருந்தாள். என்னவெல்லாம் நடந்துவிட்டது அவளது வாழ்க்கையில். இதற்கு மேல் குழந்தையை பெற்றுக்கொண்டு தாய் வீட்டோடு இருக்கப் போகின்றோமா? வேலைக்கு எங்கே போவது? என்ன குழந்தையா இருக்கும்? இங்க என்ன பெயர் வைக்கலாம்? பள்ளி போனால் தகப்பன் பெயர் என அவனின் பெயரை கொடுக்க வேண்டுமா? அவன் இன்ஷியல் போட வேண்டாம் என்று பலதரப்பட்ட யோசனைகள் அவளுக்கு. அர்த்த ராத்திரியில் தூக்கம் வராமல் கண்டதும் நினைவுக்கு வந்து அவளது நினைவை படுத்தி தூக்கத்தை தூரம் விரட்டியது. அதனால் அதிகாலை உறக்கத்தை தழுவியவள் அசந்து உறங்கினாள். நல்ல உறக்கத்தில் மகளை பார்த்த இருவரும் காப்பி தண்ணியை வாங்கி கொண்டு வந்து எழுப்ப, செவிலிய பெண் தூங்கட்டும் என்று சொல்லிவிட்டு போக அமைதியாக டிஃபன் கடைக்கு சென்றனர். அந்த நேரத்தில் சரியாக உறக்கம் கலைந்தவள் கண்களை லேசாய் உருட்டி விழிக்க ஒரு நொடி அதிர்ந்து போனாள். அவள் எதிரே ஒருவன் அமர்ந்திருந்தான். கருநீல கண்ணன் என ஏன் சிலரை அழைக்கின்றார்கள் என அவளுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அதற்கு ஏற்றது போல் வெள்ளை நிற வேஷ்டி சட்டையில் தங்க நகையில் ஆண்கள் செயினில் எல்லா டிசைனிலும் ஒன்று என வாங்கி மாட்டியிருப்பான் போல.
உண்மையில் அப்படித்தான். கழுத்தில் கிட்டத்தட்ட 6 தங்கச் சங்கிலிகள், கையில் 3 மோதிரம், வாட்ச் என நடமாடும் நகைக்கடை என அமர்ந்திருந்தான் ஒருவன் அவள் எதிரே. யார் என புரியாமல் விழித்தவள் முன்பு கைகளை நீட்டினான். இரணியன் என சுவாதி. காரை எடுத்தவன் எதுவும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டாவது வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன பிரச்சனை என அவளிடமே கேட்க வெடிக்க ஆரம்பித்து விட்டாள் அவள். ஓ, சாருக்கு ஏதும் தெரியாது. நான் தான் வேணும்னே வீம்பு பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படித்தானே? நான் எங்கம்மா அப்படி சொன்னேன்? நீ பூ வாங்கிட்டு வர சொன்ன. சொன்னது விட எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்பவுமே நீ சண்டை போட்டா நான் என்ன பண்ணேன்? ஓ, இது வேறயா? நான் தான் சண்டைக்காரியா? சொல்லுங்க. சந்திரமுகி உருவம் எடுத்தவளை பாவமாக பார்த்தான் குரு. இப்போ என்னத்த கேட்டேன்னு இந்த குதி குதிக்கிற? மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அமைதி ஆனான். நடுரோட்டில் பேயாகி விடப் போகின்றாள் என. வீடு வந்து சேர்ந்து மாமியார் அவள் முகத்தில் இருந்த கடுப்பை பார்த்து மகனிடம் என்ன ஏது என வினவ, தெரியவில்லை என தலையை ஆட்டி போனவன் அறைக்குள் காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்திருந்தாள். யாரையுமே நம்ப முடியல. எல்லாம் இரட்டை வேஷம் போடுறவங்க. கதவை இழுத்து சாத்தியவன் என்ன ஆனாலும் அவளது வாயை மூட வைக்கும் எண்ணத்தோடு வந்திருந்தான். ஆனால் அவளோ இன்னும் மூடுவது மாதிரி தெரியவில்லை. என்னதான் உன் பிரச்சனை? அதைத்தான் சொல்லேன். கடுப்பாகி கேட்டாலும் கனிவோடு தான் கேட்டாள். சொன்னா மட்டும் சரியாகிடவா போகுது? அவளது அருகில் அமர்ந்து கைகளை பிடித்து கொண்டவன், பாப்பா, நீ பேசுறது எல்லாம் கேப்பாடி. தயவு செஞ்சு நீ கோவப்படாம என்னன்னு மட்டும் சொல்லிடி. அவனது போனை எடுத்து இது என்ன? அதில் சோனா என்ற நம்பரில் இருந்து, டேய் மாமா, ரூம் அபிஷேக்ல போடு. நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். மறக்காம வந்து சேர்ந்துடு. பெரிய பிளான் இருக்குது. உன்னை நம்பித்தான். பொண்ணு கூட ஒரே என்ஜாய்மெண்டா இருக்கும். மெசேஜ் தங்கிலீஷில் தான் வந்திருந்தது. அவளை மண்டையில் கொட்டியவன், சோனா என்னுடைய தோழி. அதோடு அவளது மாமா பையன் அந்த வீணா போன குணா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப். அந்த பிசாசு தான் இவனை ஃபோனை போட்டு எடுத்து மெசேஜ் பண்ணியிருப்பான். பொண்ணு வேந்தன நாங்க பொண்ணுன்னு தான் கூப்பிடுவோம். நாங்க எல்லாருமே டூர் போக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். நான் வரலைன்னு சொல்லிட்டேன். ஆனா அவனுங்க தான் கூப்பிட்டு இருக்கிறானுங்க. அவனது முகத்தை உற்று பார்த்தாள் இமைக்காமலேயே. சந்தேகப்படுற அளவுக்கா இருக்குது என் முகர? உன்னை சமாளிக்கவே எனக்கு மூச்சு முட்டுதுடி. இதுல இன்னொன்னு வேறயா? அவனை பார்க்கவும் பாவமாகவே இருந்தாலும் அந்த சோனாவின் எண்ணை அவன் கையாலேயே டெலீட் செய்ய சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டான். சரி, வாங்கிய பூவை கொண்டு வந்து கொடுக்கலாம் என்று நினைத்தவன், இனி போனை எடுத்து பார்த்தால் தானே பிரச்சனை என்று அதை லாக் செய்து வைத்தான். அது அவனுக்கு இன்னொரு ஆப்பு என்று அன்றைக்கு புரியாமல் போனது. பூவை கொண்டு வந்தவன் வைத்துவிட மூட் ஸ்விங் பண்ணி அவளோ அமைதியாக எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆஹா, என்னவோ யோசிக்கின்றாளே, நல்லதுக்கு இல்லையே. உனக்கு பசங்க ஃப்ரெண்டு இல்லையா? இருக்காங்க. அப்போ கேர்ள்ஸ் இருக்காங்க என்றவன் அவளை கட்டி அணைக்க அவனை தள்ளி நிறுத்தியவள் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வரச் சொன்னாள். சரி என்றவன் அதோடு அதை மறந்து போக பொறுத்து பொறுத்து பார்த்தவள் பொங்கியே விட்டாள். அதன் பின் அவன் நண்பர்களிடம் சொல்ல வேண்டியதை சொல்லி சோத்துக்கு வரச் சொல்ல அவர்களும் வந்து சேர்ந்தார்கள். நல்லபடியாக ஆரம்பித்த பேச்சுக்கள் காலேஜ் லைஃப், மேரேஜ் லைஃப், ஃபெயிலியர் ஆன காதல் என்று ஒவ்வொன்றாக போனது. எந்த டாப்பிக்கிலுமே நண்பனுக்கு பால் ஊத்தி விடாதீர்கள் என்று பலமுறை சொல்லியே அழைத்து வந்தான். ஆனால் நேரம் நல்லா வேலை செய்ய, அதுவும் 7:30 என்ற நேரம் சரியாக வேலை செய்ய தெரியாத்தனமாக ஒருவன் வாயை விட்டு விட்டான். எப்படியோ சிஸ்டரை கல்யாணம் பண்ணிட்ட நினைச்ச மாதிரியே. நான் கொடுத்த ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு என சொல்லிவிட மற்றவர்கள் டே டேய் என்று அதிர்ந்து சொல்ல அவன் வாயை மூடிக்கொண்டான். திரும்பி பார்த்தான். குரு சந்திரமுகியாக மாற ரெடி ஆனவளை பார்த்து அதிர்ந்து போய் நின்றான். அத்தியாயம் 22. நிரஞ்சனா. மருத்துவமனை. கண்முன்னே இருப்பவன் யார் என்ற குழப்பத்தில் கண் விழித்தவள் கண்களை சொருக்கி அவனை யார் நீ என்பது போல் பார்த்து கொண்டே எழுந்து அமர்ந்தாள். கைகளை ஊன்றி. கைகளை ஊன்றவும் ட்ரிப்ஸ் ஏற்றிய இடத்தில் வலி எடுக்க ஆ என முகத்தை சுளித்தவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான். நன்றாக அமர்ந்து கேட்டாள், யார் நீங்க? எப்படி இருக்கிற நீ? என்ன? ஆ ஆ நல்லா இருக்கிறேன். நீங்க?
நான் நல்லா இருக்கிறேன். அத கேட்கல. யாரு நீங்க? அவன் பதில் சொல்லும் முன்பு உள்ளே வந்திருந்தார் பாக்கியம். தம்பி என வந்தவர் கையெடுத்து கும்பிட்டு, தம்பி நீங்க மட்டும் இல்லேன்னா, எங்க பொண்ணு இன்னைக்கு எங்களுக்கு இல்ல. ரொம்ப நன்றி தம்பி. விடுங்க அக்கா. மனுஷங்களுக்குள்ள உதவி எல்லாம் பண்ணிக்கிறது தானே. ஆமா, உங்க பொண்ணு ஏன் இப்படி திரு திருன்னு திருவிழாவுல காணாம போன மாதிரி முழிக்கிறா? நிறைஞ்சு, இவர்தான் அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்தினது. இரண்யன் இவரு பேரு. அவளோ அவனை நன்றியாக பார்த்து கைகளை குவிக்க, அவளிடம் ஒரு பார்வை, பின்பு இவர்களிடம் விடைபெற்று கிளம்பிவிட்டான். வந்தான், பார்த்தான், பேசினான், போனான். இவ்வளவுதான் அவன் அவளது எண்ணத்தில். இதைத் தாண்டி இனி என்ன இருக்கப் போகிறது? ஆனால் இது இப்படியே தொடரும் உறவாகிப் போனால்? மகளை அன்றைக்கு வீட்டிற்கு கூட்டிப் போகலாம் என்று மருத்துவர் சொல்லியிருக்க, அப்புறம் ஏன் கணவன் மற்றும் பெண்களை அலைய விடுவானேன் என பாக்கியம் டிஃபன் மற்றும் லஞ்சை கடையில் வாங்கி கொடுத்து அவருமே உண்டார். சித்தி பிள்ளைகள் வேறு அவளுக்கு போன் அடித்து வரச் சொல்ல அவசரமாய் கிளம்பினார்கள். டிஸ்சார்ஜ் செய்து முடித்ததும் நிரஞ்சனா வீடு. கல்யாணம் நின்று போனதில் பலருக்கு வருத்தம், பலருக்கு சந்தோஷம். அந்த தெருவில் குழாயடி தொடங்கி மாவரைக்க போகும் மில்லு வரை நிரஞ்சனா கதையைத்தான் அனைவருமே அங்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். இதில் சிலர் ராசி இல்லாதவள் என்று சொல்ல, சிலர் அடங்காத பெண் என்று சொல்ல, சிலர் பாவம் என்றனர், சிலர் திமிர் என்றனர். ஊர் பேச்சை உலையில் வைத்து கொதிக்க வைத்தால் உணவு வந்துவிடுமா என்ன? அதுபோல பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்களுக்கு மதிப்பு இல்லை. என்றைக்குமே வீண் நேர விரயம்தான். கலை அவசரமாக கையில் உள்ள குங்குமத்தை தாலியில் வைக்க, அறைக்கு பக்கம் இருந்த ஜன்னலின் பக்கத்தில் நின்று கீழே எறும்புக்கு மருந்து தெளித்துக் கொண்டிருந்த முருகேசன் கண்களில் இது பட்டுவிட்டது. சுவாதி சொந்த காசை செலவு செய்து சொந்த வீட்டில் வைத்து சோத்தை போட்டதற்கு அவர்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டார்கள். நண்பர்கள் என நினைத்து அழைத்து வந்தவர்கள் நல்ல பாம்பு கணக்காய் குருவை சுவாதியிடம் கோர்த்து விட்டு போய்விட்டார்கள். பாயை விட்ட நண்பன் சரியாய் சமாளித்திருக்கலாம். ஆனால் அதை சரி செய்து சமாளிக்கிறேன் பேர்வழி என, இல்ல இல்ல சிஸ், தப்பா தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு அவன் தெரிஞ்சியே பண்ணல. ஆனா குரு நல்லவன். எப்படியோ அலைஞ்சு உங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டான். கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் என்று உளறி வைக்க தலையில் கை வைத்து விட்டான் குரு. குருவின் ரியாக்ஷனை பார்த்த நண்பன் பொன்னுமாறன் இன்னும் வாயை மூடாமல், இல்ல மச்சான், அது சிஸ்டர் உன்னைய தப்பா எடுத்துக்க போறாங்கன்னு, அதனால தான் என்று ஆரம்பிக்க, அப்படியே அனைவருக்கும் வாசலை காட்டிவிட்டான் குரு. முடிஞ்சிடுச்சுல்ல, இனி ஒருத்தர் நிற்கக்கூடாது. இங்க வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா என்ற ரேஞ்சில் குருவின் பார்வை இருக்க, பொண்ணு உளறியதை சமாளிக்க என வருண், அவன் சொன்னதை மனசுல வச்சிக்காதீங்க. குருவுக்கு உங்கள முதல்ல இருந்தே பிடிக்கும். அதனால தான் தேடி வந்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நண்பனுக்கு நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்கும் நோக்கில் அவன் சொல்ல சொல்ல இங்கு இவனது கிரைம் ரேட் கூடிக்கொண்டே போனது. சுவாதியின் குற்றப்பத்திரிகையில், சோதிக்காதீங்கடா என்னைய, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க என சைகை காட்டிய குரு பார்வை முழுவதும் தன் மனைவியின் முகத்தில் தான் இருந்தது. சிஸ்டர், வருகிறோம், சீக்கிரம் வர வேண்டியிருக்கும் சொல்லிவிட்டு சுவாதி உள்ளே போய்விட்டாள். அவள் அங்கிட்டு போகவும் இங்கிட்டு பரபரவென போனை எடுத்து மெசேஜை குரூப்பில் போட்டான். யாரும் தெருவை தாண்டி போக வேண்டாம் என. இவன் சொன்னதுதான் தாமதம். அவசரமாய் பைக்கை அழுத்தி காரை அழுத்தி கிளம்பி போனார்கள் அவன் நண்பர்கள். இவன்கள சிக்காமையாடா போயிடுவீங்க. இப்போ இவகிட்ட என்ன சொல்லி நான் சமாளிக்க போகிறேன் என்று போனான் வீட்டுக்கு. அறைக்குள் போகவே இல்லை அவன் 1 மணி நேரமாக. சரி, சமாளிக்கத்தானே வேணும் என அவசரமாய் போனான். அவளோ உறக்கத்தில் இருந்தாள். மாலை காஃபி கப்பை அவன் கையில் திணித்தவள் பேசவே இல்லை. நார்மலாகத்தான் இருந்தாள். அப்பாடி என்று அமைதியாக போய்விட்டாள். இரவு உணவுக்கு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து சமைக்க, இவனோ டிவியில் குக் வித் கோமாளியை போட்டு பார்த்து கொண்டிருந்தான். அவனது சிரிப்பு சத்தம் ஹாலை அலங்கரிக்க, மாமியார் சுவாதியை பார்த்து சொன்னார். அவன் வயசு பசங்க காதல் அப்படின்னு வந்து நின்னாலே மூக்கு விடைக்கும் இவனுக்கு. அப்படிப்பட்டவன் உன்னைய பிடிச்சிருக்குன்னு வந்து நின்னான் பாரு. நான் கூட ஏற்கனவே டிக்டாக்ல வேற பையனை இந்த பொண்ணு காதலிக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் உன் மாமா பையன்தான் வந்து பேசினான். அது எல்லாமே வெறும் கேமரா முன்னாடி மட்டும்தான்னு. அப்புறம் அவசரமா பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி இப்போ அப்பாவும் ஆகிட்டா.
எல்லாமே சீக்கிரமே நடந்துட்டு. உங்களுக்குள்ள புரிதல் இல்லாம போயிடுமோன்னு நெனச்சு பயந்துட்டே இருந்தேன். ஆனா அப்படி எதுவும் இல்ல. அவர் பேச பேச கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு அது வாக்குமூலமாகி போனது. பின்பு சமையல் முடித்து அனைவரும் சாப்பிட்டு அவளை கைத்தாங்கலாய் குரு நடக்க வைத்து, பின் அவளுக்கு சுடுதண்ணி ஒத்தடம் கொடுத்து படுக்கைக்கும் வந்து விட்டுவிட்டான். ஆனாலும் அவன் பக்கம் தனது மூச்சுக் காற்றைக் கூட விடாதவள் அமைதியாக படுத்துக் கொண்டாள். அவனுக்கே பொறுக்கவில்லை. எழுந்தே கேட்டுவிட்டான். "அவ்ளோ தூக்கம் வருகின்றது" என்று சொல்லிவிட்டாள். அதன்பின் அடுத்த 3 தினங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே பேசினாள். அதைத் தவிர்த்து ஒரு வார்த்தை அதிகம் பேசவில்லை. அவளது இந்த நடவடிக்கை கூட இவனுக்கு கடுப்பானது. அவன் ஹாலில் இருந்தால், அவளோ அத்தையுடன் இருந்தாள். இரவு அவனுக்கு முன்பே போய் படுத்து விடுவாள். அவன் அவளோடு படுக்கை அறைக்கு போனாலும் போனை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு பேச ஆரம்பித்து, நண்பர்களுக்கு பேச ஆரம்பித்து தூங்கி விடுவாள். நாட்கள் இப்படியே போக ஆரம்பிக்க, அவனுக்கு தலை வெடித்துவிடும் போல இருந்தது. லீவில் இருந்தவன், அவள் காலை உணவை முடித்ததும் நைசாக தள்ளிக் கொண்டு வந்தான் அறைக்கு. "ஏண்டி இப்படி பண்ற? என்ன வேணும் உங்களுக்கு? நான் சண்டை ஏதும் போடலையே. அப்புறம் என்ன?" "அதான் ஏன்? சண்டை போட்டாலும் குத்தம், பேசலைனாலும் குத்தம்" என வாயைத் திறந்தவள், இன்னைக்கு சண்டை போட்டு அவன் மண்டைய உடைக்கல என்று ஃபுல் ஃபார்மில் இருந்தாள் சுவாதி. ஆனாலும் குருவுக்கு ஏதோ நல்ல நேரம் போல. அவனே சமாதானமாகி அவளது கையை பிடித்து இச்சிக்களை வைத்துக்கொண்டு அவள் பேசுவதையே கேட்டுக்கொண்டிருந்தான். கையை இழுத்துக்கொள்ள பார்த்தவள், "ஏதாவது பண்ணி என் மனசை மாத்த நினைக்காதீங்க." அவனை தள்ளு நிறுத்தி அவளது இடத்தில் படுத்து கண்களை மூடினாள். "இப்போ ஏன் பேசாம இருக்க? அதையாவது சொல்லேன்டி." அவளை போட்டு உழுக்காத குறைதான். அவனை திரும்பி கூர்மையாக பார்த்தவள், "பதில் தெரியலேன்னா எவ்ளோ கோபம் வருது இந்த சின்ன விஷயத்துக்கு. எனக்கு கூட தான் உங்ககிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய பதில் கிடைக்காம அவ்ளோ கோபம் வருது. நான் வாழல, வாய மூடிக்கிட்டு." அவள் இப்படி சீரியஸாக பேசி படுத்துக்கொள்ள, உள்ளுக்குள் தைத்தது அவள் வார்த்தைகள் அவனுக்கு. தவறு இழைத்துக் கொண்டிருக்கின்றோமோ? உண்மையை சொல்லிவிடலாமா என்ற போராட்டத்தில் குருவின் அன்றைய இரவு கடந்து போனது. மறுநாள் எதுவுமே நடக்காதது போல அமைதியாக அவள் இருக்க, இவனுக்கு தான் இந்த நிலை பிடிக்கவே இல்லை. அவள் வாயடைத்து சண்டை போட்டிருந்தால் கூட அவனுக்கு நிம்மதியாக வேலை ஓடியிருக்கும். ஆனால் அமைதியாக இப்படி இருக்கவும் தான் அவனால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. 1000 மனப்போராட்டங்கள், ஒரு வார யோசனை, நண்பர்களுடன் ஆலோசித்து எடுத்த முடிவு என அவளிடம் உண்மையைச் சொல்லும் நிலைக்கு வந்தான். மனம் இன்னும் அரை மனதாகத்தான் இருந்தது. இவனும் அவளை சீக்கிரம் சாப்பிடச் சொன்னவன், அவளை தூங்க வேணாம், பேச வேண்டும் முக்கியமாக எனச் சொல்லி காத்திருக்கச் சொல்ல, அவளோ அவனை கடற்கரை கூட்டிப் போகச் சொன்னாள். அவனும் மாலை வருவதாகச் சொன்னவன் வந்தான் சரியாக. வீட்டிற்கு வந்தவன் அவள் எங்கே எனத் தேடி மாடிக்கு போக, அவளோ கண்டு கொள்ளாத மாதிரி அறைக்கு போனாள். "என்னாச்சுடி, கிளம்பலையா?" அவனை உற்று பார்த்தவள் கைகட்டி கேட்டாள், "உங்களுக்கு வேற ஏதாவது பொண்ண பிடிச்சிருக்குதா?" "என்ன மடத்தனம் சுவாதி இது?" "மடத்தனம், ஓகே, அப்படித்தான் தெரியும். அப்போ இது எந்த மடத்தனம்?" என அவன் கையில் பத்திரிகை ஒன்றை திணித்து போனாள். அது நிச்சய பத்திரிகை. அதில் குரு மற்றும் தீபா என்ற பெயரும் இருந்தது. மணமகன் மணமக்கள் பெயர்கள் இடத்தில். அத்தியாயம் 23. சுவாதி. காலம் காத்திருக்காமல் நாட்கள் கடக்க ஆரம்பிக்க, நிச்சய பத்திரிகையை சுவாதி குருவின் முன்பு நீட்டி கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகியிருந்தது. அன்றைக்கு அவன் என்ன பதில் சொல்ல என நினைக்கும் முன்பாக, அவளோ வாமிட் எடுத்து வைக்க, அவளை பிடித்து அமர வைத்து அதை சுத்தம் செய்தான். அவனை பார்த்து கொண்டே மெத்தையில் அமர்ந்திருந்தவள் பின் அமைதியாகிவிட்டாள். அவளுக்கு பக்கம் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வந்து வைத்தவன் அவளிடம் வாயை திறக்க வர, அவளோ அசதியாக கண்களை மூடிக்கொண்டாள். வீட்டில் 7வது மாதம் என சொன்னாலும் உண்மை நிலை அப்படி இல்லையே. இந்த மாதம் அவளுக்கு எப்படியும் குழந்தை பிறந்துவிடும். வீட்டை சமாளித்து, இந்த அக்கம் பக்கம் சொந்தம் பந்தத்தை சமாளித்து எப்படி இவர்கள் வாயை பூட்டப் போகின்றார்கள்? 7வது மாதத்தில் குழந்தையை பெற்றால் அதை ஒரு குறையாக சொல்லி இவளை நோகடிப்பார்களே, குழந்தையை கூட குறை சொல்லுவார்களே. இதையெல்லாம் யோசனை செய்ய செய்ய அவளுக்கு மூச்சு முட்டியது போன்ற உணர்வு. ஏற்கனவே குரு பெயரோடு இன்னொரு பெண்ணின் பெயரை பத்திரிகையில் பார்த்த பிறகு அவளுக்கு ஏறிப்போன பிபிக்கு அளவே இல்லை. இதில் இப்படி ஒரு சம்பவம் வேறு. அப்படியே மூச்சு முட்டிட, தனது பாதத்தை பிடித்துக்கொண்டே தன்னிடம் பேச வந்த கணவனை பார்த்து கைகளை நீட்டிக்கொண்டே மயங்கிச் சரிந்தாள் அவள்.
அவ்வளவுதான் அவனது இதயம் சட்டென நின்ற உணர்வு. "சுவாதி!" என்று அலறிக்கொண்டே அவள் கன்னத்தை தட்டிவிட, அவனது அபாய குரல் கேட்டு ஓடி வந்தனர் வீட்டினர். இவன் நீரை தெளித்து எழுப்ப பதறிப் போனவர்கள் அவசரமாய் அவளை தூக்கச் சொல்லி காரில் கிளம்பினர். மருத்துவமனை. மருத்துவர் அவளை உடம்பை பார்த்துக்கச் சொல்லி குடும்ப ஆட்களிடம் வந்தார். அவங்கள டென்ஷன் ஆகாம பார்த்துக்க வேண்டியத விட, உங்களுக்கு வேற வேலை இருந்தா, தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஆள போட்டு விடுங்க. அவ்ளோ ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு. பாதி ராத்திரி தூங்குனது இல்ல போல. பிபி ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த நேரத்துல இப்படி ஆனா, அப்புறம் ஃபிட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெலிவரி சமயத்துல ஃபிட்ஸ் வந்தா ரொம்ப கஷ்டம். தாய், சேய் 2 பேருக்குமே அது சரியாகாது. மருத்துவர் அவர்களிடம் கண்டிப்பாக பேசிவிட்டு செல்ல, அவ்வளவுதான் மகனை பிடி பிடி என பிடித்து விட்டார் அவனது தாயார். "என்ன குரு இதெல்லாம்? இத்தனை நாள் நீ எல்லா டெஸ்டும் ஓகேன்னு சொன்ன. எங்கள கூட ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம்னு சொன்னியே! இப்போ என்ன? டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க." "அம்மா அது அப்படி இல்ல." "அப்புறம் எப்படி?" "அப்போ அவ டென்ஷன் ஆகுற மாதிரி நீ ஏதோ பண்ணியிருக்கிற." பெத்தவர்கள் கிடுக்கிப்பிடியாக போட, அவனோ திணறி திணறி அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று சமாளிக்க, மயக்கம் தெளிந்த மருமகள் மாமனார் மாமியாரை ஏதும் இல்லை என சமாதானம் செய்தாள். அதன் பின்பு 2 நாள் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினாள். எதுவும் டென்ஷன் தரும்படி சொல்ல வேணாம் என முடிவு செய்து குரு தனது எண்ணத்தை தள்ளி போட்டான். ஆனால் முன்பு போல் இருவருக்குள்ளும் இருந்த அந்யோன்யம் காணாமல் போனது. அவளோடு அறையில் இருக்கும் நேரம் கூட அவன் கவனமாகவே இருந்தான், வாயை திறக்காமல். ஆனால் தெரியவில்லை அவன் உண்மையை சொல்லாதது அவளை எந்த நிலைக்கு தள்ளிக் கொண்டிருக்கின்றது என. நாட்களும் நெருங்கியது. இவனோ தங்களது குடும்ப மருத்துவரிடம் ஏற்கனவே எல்லாம் தெரிவித்து அவர் உதவியை நாடியிருக்க, அவரும் அவளை செக்கப் அழைத்து வரச் சொல்லி அவன் வீட்டார்களிடம் குழந்தை இந்த மாதம் பிறக்கப் போகிறது என சொன்னார். வீட்டு ஆட்களுக்கு கொஞ்சம் வருத்தம்தான். குழந்தை இப்பொழுதே பிறக்கப் போகின்றதா? வளைகாப்பு கூட போடவில்லையே என பின்பு அவளுக்கு 4, 5 பெரியவர்களை வரச் சொல்லி வளையல் அணிவித்து சந்தனம் வைத்து அழகு பார்த்தனர். அதன் பின்பு அவளுடைய பிரசவத்திற்காக குடும்பமே காத்திருந்தது. அவளோ கணவனிடம் கடமைக்கு கூட பேசவில்லை. சண்டை போடவாவது வாயை திறந்து விடுவாள் என அவன் பார்க்க, அவளோ அப்படி எதுவுமே செய்யவில்லை. மருத்துவமனைக்கு வந்து விட்டார்கள் அட்மிஷன் போட. ஒரு வழியாய் அவளிடம் மனம் விட்டு பேச வந்தவன் அனைவரையுமே வெளியே அனுப்பி அவளது கையை பிடிக்க, அவளோ கண்களை இறுக மூடி அமர்ந்திருந்தாள். அவளது அருகில் அமர்ந்தவன் அவளது கையை பிடித்து தனது முகத்தில் வைத்துக்கொண்டு, "சுவாதி, அது வெறும் பத்திரிக்கையோட முடிஞ்சு போன கதை. அதுல காதல் ஏதுமே இல்ல. நீதான் என்னோட முதல் காதல். எதையும் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத. இது நம்ம குழந்தை." சொல்லிக் கொண்டிருந்தவன் விழிகளில் நீர் திரண்டு அவள் கைகளில் விழுந்தது. பெருமூச்சோடு அவனது கண்களை அமைதியாக துடைத்து விட்டு பேசாமல் இருந்து விட்டார். அடுத்த நாள் அவளை பிரசவத்திற்கு ரெடியாக்க குரு கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து திரும்பியவன் அதன் பின்பு அவளை விட்டு நகரவே இல்லை, இம்மி அளவும். அவளோ பேசவில்லை. அவன் அதை பற்றி கவலைப்பட்டான் தான். ஆனால் அதைவிட பயம் ஒன்று ஒட்டி கொண்டது. அவளை ஆபரேஷன் தியேட்டர் உள்ளே அனுப்பினால் அது பெரிய தூரமாகிவிடும் இவர்களுக்குள் என்ற எண்ணம் ஏனோ வந்து தொலைத்தது. கைகள் லேசான நடுக்கம் கொண்டது. எழுந்தவன் பதட்டப்பட்டு பிளாஸ்டிக்கை தட்டிவிட அது விழுந்து தொலைத்த சத்தத்தில் வந்து சேர்ந்தனர் வீட்டு ஆட்கள். "என்னப்பா?" என கேட்ட தந்தையின் தோளில் முகம் புதைத்தான் சிறு பிள்ளையாக. "ஏ, என்னப்பா இது? சின்ன பிள்ளையாட்டம். எல்லாமே நல்லதா நடக்கும்." அவரது முகத்தை பார்க்காமல் அங்கிருந்து நகர்ந்தான் மாமனார் மாமியாருக்கு தலையசைப்பை கொடுத்துவிட்டு. ஏனோ பேசாத அவளது முகம், வழிகளுடன் கூடிய அவளது விழிகள் அவனை போட்டு படுத்த மனதை திடப்படுத்தி கொண்டு போனான். அவளை ஆபரேஷன் தியேட்டருக்குள் அழைத்து போக தயாராக்கி கொண்டிருந்தனர். அருகில் போய் அவள் நெற்றியில் முத்தம் வைத்தான். அனைவர் முன்பும் சொன்னான் அவள் காதருகில், "இது என்னோட குழந்தைடி. நம்மளோட குழந்தை. நம்ம உறவு மேல இது சத்தியம்." சொல்லிவிட்டான் கண்களை மூடி. பதில் வராமல் இருக்க கண்களை திறந்தான். கண்ணீர் கன்னம் வெளிந்து போய் இருக்க அவளோ சொன்னாள் தெரியும் என. அத்தோடு அவளை ஆபரேஷன் தியேட்டருக்குள் ஷிப்ட் செய்ய இவனோ அதிர்ந்து போய் நின்றான் அவள் சொன்ன பதிலில். நிரஞ்சனா. நிரஞ்சனா வீடு மறுபடியும் களை இழந்து போனது. வீட்டில் ஒருவர் முகம் கூட சரியாக இல்லை. சித்தி எவ்வளவோ பேசி பார்த்தார்.
ஆனால் முருகேசன் இன்னும் வாயை திறந்து யாரிடமும் பேசவே இல்லை. பாக்கியம் வந்து கேட்டார். "என்னங்க? என்னமோ நமக்கு நேரம் சரியில்ல. நடந்தது நடந்து போயிடுச்சு. இப்போ அதையே பேசி என்ன ஆகப் போகுது? நடக்க வேண்டியத பாருங்க" என்றவர் வார்த்தை தடைப்பட்டது கணவன் பார்த்த பார்வையில். சித்தி, அக்கா காரிய வாய மூட சொல்லிவிட்டு, அறைக்கு அந்த பக்கம் அழுது கொண்டிருந்த கலையை ஒரு ஓரப்பார்வை பார்த்து, "என்ன மாமா, நீங்களே இப்படி உட்கார்ந்துட்டா, குடும்பம் என்னத்துக்கு ஆவறது? நம்ம வூட்டு புள்ளவ தானே! நீங்க கொஞ்சம் இறங்கி தான் வாங்களேன் மாமா." எதுவுமே சொல்லாமல் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு போனவர் சைக்கிளை எடுத்தார். கலைக்கு என்ன ஆறுதல் சொல்ல என்ற நிலையில் நிரஞ்சனா. அவளை நிமிர்ந்து கூட பார்க்காத கலை, அப்பா சைக்கிளை எடுக்கப் போக அவரது காலில் வந்து விழுந்தாள். "பா, தப்பு தான்ப்பா. எல்லாமே என் தப்பு தான். அவர் வேண்டாம்னு தான்ப்பா சொன்னாரு. நான் தான்ப்பா பயத்துல." முகத்தை இறுக்கமாக வைத்திருந்த முருகேசன் எதுவும் பேசாமல் இருக்க, அவரது காலை பிடித்து கெஞ்சினாள். அவரோ முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு கேட்டார். "பாக்கியம், உன் பொண்ணு தாலி மட்டும்தான் கட்டிக்கிட்டாளா? இல்ல வயித்துல ஏதும்?" இதை கேட்டுக்கொண்டிருந்த கலையின் வாய் சட்டென அழுகையை நிறுத்தியது. அவளது கைகள் தந்தையை விட்டு இடைவெளியில் நகர்ந்தது. தலை லேசாக அவரை நிமிர்ந்து பார்த்தது. என்ன பார்வை! பொட்ட கழுதைகள படிக்க வைக்காதன்னு பல பேர் சொன்னப்போ, எதிர்த்துட்டு ஏதோ என் சக்திக்கு முடிஞ்ச அளவு படிக்க வச்சா, நீ பெத்தவனுக்கு தெரியாம ஒருத்தங்கிட்ட தாலிய வாங்கிட்டு வருவ. அது உனக்கு தப்பா தெரியல. நான் கேட்டது மட்டும் உனக்கு தப்பா தெரியுதா? இதற்கு அவளிடம் மௌனமாக கண்ணீர் மட்டும் தான் வந்தது. பாக்கியம், என்னங்க? என கேட்டுக்கொண்டு வர, அவரை கையை காட்டி நிறுத்தி விட்டவர், "இவ்வளவு அமளி துமளி ஆகி கிடக்குது. உன் பொண்ணு இப்போதான் காதல் பண்ணுனேன், கல்யாணம் பண்ணேன்னு வந்து நிக்கிறா. எந்த குடும்பத்துல இது மாதிரி நடக்கும் சொல்லு? என் குடும்ப மானம் சிரிப்பா சிரிக்குது. ஒருத்தி நிறமாசம் புருஷன் கூட வாழாம வந்து நிக்கிறா. இன்னொருத்தி தாலி கட்டிக்கிட்டேன்னு வந்து நிக்கிறா. ஏய் சுபா, நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? அதையும் நீ சொல்லிடு. எல்லாத்தையும் ஒரேடியா கேட்டுட்டு மொத்தமா போய் சேர்ந்துடுறேன்." ஐயோ! என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? சித்தியும் அம்மாவும் பதறி போய்விட, நிரஞ்சனாவுக்கு அவளால தான் இத்தனை பிரச்சனை நடக்கின்றது என்ற எண்ணம். எப்படி இதை சரி பண்ண என அவள் முகத்தில் மட்டும் குழப்பமே அப்பி கிடந்தது. முருகேசன் அனைவரையுமே பார்த்து, "உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்க உங்க அப்பனுக்கு வக்கு இல்லைன்னு நினைச்சு, அவங்க சுயமா கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. நிம்மதியா இருங்க" என்று விட்டு தெருவில் இறங்கி நடக்க, கலையின் அழுகுரல் கேட்டு வந்த அக்கம் பக்கத்து ஆண்கள் சிலர் முருகேசனை அழைத்து ஆறுதல் சொன்னார்கள் அவருக்கு. பாக்கியம் முடிவாக அனைவரையுமே பார்த்து சொன்னார். "எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? மூணையும் பொட்டையா போச்சேன்னு ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்த போது கூட யார் தயவையும் பார்க்காம வீடு வீடா பூ கட்டி கொடுத்து ராப்பகலா ஆட்டோ ஓட்டி உங்களை காப்பாத்தி படிக்க வச்ச மனுஷன். அவரை இப்படி கலங்கி போய் உட்கார வச்சிட்டீங்களே. உங்களை ஏன் சுமந்தேன்? என் புருஷனை व्यसனப்பட்டு உட்கார வைக்கிறதுக்கா?" மனதில் இருந்த குமுறலை கொட்டிவிட்டு பாக்கியம் போக, 3 பெண்களும் கண்ணீர் விட்டனர். பாக்கியம் பின்னே போன சித்தி, "அக்கா, அதுங்க தான் சின்ன பிள்ளைங்க. விடு. மாமாவ போய் கூட்டிட்டு வாக்கா." அழுது தீர்த்தார் தங்கையை கட்டிக்கொண்டு. அந்த மனுஷன் உடைஞ்சு போகத்தான் இதுங்கள மார்லையும் தோள்லையும் போட்டு வளர்த்தாரா? தோசி பிடிச்ச கழுத. அவர கண்கலங்க வச்சிடுச்சே. அழுது தீர்த்து மகள்களை முறைத்துக் கொண்டு கணவரை தேடி போனார். அதே நேரம் சரியாக கௌதமின் தாயார் சில ஆட்களோடு வந்து இறங்கினார். கோவமாக வீட்டின் முன்பு. அத்தியாயம் 24. நிரஞ்சனா. தாய், சித்தி இருவரும் தகப்பனை தேடி போக, 3 பெண்களும் கண்ணீர் கண்களுடன் அமர்ந்திருந்தார்கள். அதற்குள் அக்கம் பக்கம் சிலர் என்னவாக இருக்கும் என விசாரிக்க வந்து நின்று, "பெற்றோர்கள் இல்லையா? என்னாச்சு?" என ஆர்வமாய் கேட்க சுபாவுக்கு கோபம் வந்துவிட்டது. "இந்த நேரத்திற்கு இந்த கேள்வி அவசியமா? கொஞ்சம் போங்க உமா அக்கா. எப்படியுமே பைப்படியில 4 நாளைக்கு எங்க வீட்டு கதை தான் ஓடும். அதை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கிளம்புங்க." அடேங்கப்பா! என்னா கோபம் வருது உனக்கு? வாண்டு மாதிரி இருந்துகிட்டு எகிறிக்கிட்டு வர? போனா போகுதே. கஷ்டத்துல இருப்பீங்கன்னு 2 வார்த்தை ஆறுதலா பேசலாம்னு பார்த்தா, ரொம்பத்தான் பண்ற. அக்கா, கிளம்புங்க என நிரஞ்சனாவும் சொல்ல, "ஐயோ!
முருகேசன் அண்ணன் மேல உள்ள பாசத்துல வந்தாம்மா. என்ன பொண்ணுங்களோ! பெத்தவங்கள கஷ்டப்படுத்துனா, அப்புறம் நல்லா அனுபவிப்பீங்க. உங்களுக்கு புத்திமதி சொல்ல வந்தேன் பாரு. என்னைய சொல்லணும். கிளம்புங்க. உங்கள யாரும் இங்க கூப்பிடல. இருந்த கடுப்பில் சொன்னாள் சுபா. உமா என்று அழைக்கப்பட்ட ஊர்க்கதை பேசும் பெண்ணும் அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் போகவும் கார் ஒன்று, ஜீப் ஒன்று என வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. வந்தார் கௌதமின் தாயார். சில ஆண் பெண்களை கூட்டிக் கொண்டு. கூடவே கௌதமியும். உள்ளே வந்தவர்களை பார்த்து எழுந்து நின்றாள் கலை. சுபா அவசரமாக கலை பக்கத்தில் போய் நின்று கொண்டாள். பாதுகாப்பு மற்றும் பயம் காரணமாக. அதோடு சுபா விழிகளால் அலசினாள் போன் எங்கே என. வந்தவர்கள் நிரஞ்சனாவை எரித்துவிடும் அளவுக்கு முறைத்தார்கள். அவளோ எதுக்கு வந்திருக்கிறீங்க? சுபா போய் அப்பாவை கூட்டிட்டு வா என பதட்டமாக சொல்ல, டேய் அந்த குட்டி காலை வெளியே வச்சா அவ கழுத்தை வெட்டி சாச்சிருடா. சொன்னது கௌதமின் பெரிய அத்தை. பார்க்கவே சொர்ணாக்காவுக்கு சொந்த வேஷம் என்பது போல் இருந்தது. எதுக்கு வந்து பாதி வார்த்தை தான் கலை வாயிலிருந்து வர, அந்த சொர்ணாக்கா அவளின் தலைமுடியை பிடித்து இழுத்து கொடுத்தது ஒரு அறை. கலை என கத்தினார்கள் சுபாவும் நிரஞ்சனாவும், கௌதமும் உட்பட. நிரஞ்சனா முன்னே வந்து என்ன ஏது என கேட்டு கலையை அவர்களிடமிருந்து இழுத்து பிடிக்க, ஏய் ஓடுகாலி, உன்னால தாண்டி எல்லாமே என அவளை வேறு ஒருவன் வந்து பிடித்து தள்ள, சுபா நல்லவேளை பிடித்து விட்டால் கீழே விழப்போன நிரஞ்சனாவை. கலைக்கு மாறி மாறி விழுந்தது அறை. உனக்கு எங்க வீட்டு புள்ள கேக்குதா? ஒருத்தன் ஏமாளியா இருந்தா அவனை வச்சு மொத்த குடும்பமும் அவனை வளைக்க நாடகம் போடுவீங்களா? கௌதம் தனது பெற்றோர்களிடம் கெஞ்சினான், கதறினான். ஆனால் மற்றவர்களை தங்களது ஆட்களை வைத்து பிடிக்கச் சொல்லிவிட்டு கலையை மாறி மாறி அறைந்தார் கௌதமின் தாய். இந்த ஒண்ணும் இல்லாதவன் வீட்ல என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணவே நான் அப்படி யோசனை செஞ்சேன். இதுல உனக்கு என் வீட்டு மருமக ஆகணுமா? கலையின் கழுத்தை அவர் பிடிக்க, அவரை நிரஞ்சனா சுபா இருவரும் விடுங்க விடுங்க என சொல்லிக்கொண்டே பிடிக்க, அவர் விடுவது மாதிரி தெரியவில்லை. அதற்குள் சுபாவோ நிரஞ்சனா வாசலை நோக்கி கண் அசைக்கவும் வெளியே ஓட பார்த்தாள். ஆனால் அவர்கள் பிடித்து விட்டார்கள். முடிந்த அளவு கத்தினாள் சுபா, பக்கத்து வீட்டுக்காரரின் பெயரை சொல்லி. ஓரளவுக்கு சத்தம் வெளியில் கேட்டும் அவர்கள் வந்தும் கூட எந்த பிரயோஜனமும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், வந்திருந்த கௌதம் வீட்டு ஆட்கள் அனைவரையுமே மிரட்டி அனுப்பி வைக்க பார்த்தார்கள். அதற்குள் விஷயத்தை கேள்விப்பட்டு வந்து சேர்ந்தார் முருகேசன். அவரை தொடர்ந்து பாக்கியம் மற்றும் சித்தி ஆகியோர் கூட. மற்றவர்களை விட்டாலும் கலை இன்னும் அவர்கள் கையில்தான். சித்தி பேசி பார்த்தார். சரி விடுங்கம்மா, சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்பட்டுடுச்சு, விடுங்களேன். என்னத்தை விட, உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க நினைச்சதுக்கு என் தம்பி ஜெயில களி திங்குறான். இப்போ இவ என் புள்ள கூட ஜோடி போட பாக்குறா. தரித்திரம் பிடிச்ச கொடுமை இது. இதுல என் ஒரே பையன் வந்து வாக்கப்படணுமா? சி, போயும் போயும் இந்த வீட்டு பொண்ணை பார்த்து காதலிச்சு தொலைச்சிட்டான். சை. கௌதம், அம்மா எனக்கு கலையை பிடிச்சிருக்கு, அவ கூட தான் நான் வாழுவேன் என்றான். அவனுக்கும் அறை விழுந்தது. அதை பார்த்து கலை கதற முருகேசன் வந்து வாயை திறந்தார். இங்க பாருங்கம்மா, இது உங்க வீடு இல்ல. நீங்க வந்து இஷ்டத்துக்கு கத்த. எல்லோரும் இப்ப வெளியே போறீங்களா இல்ல நான் போலீஸை கூப்பிடணுமா? என்ன அவ்வளவு திராணி வந்துட்டா? 3 பொட்ட கழுதைகளை பெத்ததுக்கு உனக்கு இந்த பேச்சா? கௌதமின் அத்தைதான் எகிரி போனார். அதற்குள் உள்ளே வந்த அக்கம் பக்கம் சனம் எல்லாம், அம்மாடி அதான் அந்த கல்யாணம் நின்னு போச்சே, உங்க பக்கமும் தப்பு இருந்துச்சு தானே, இப்போ ஏன் இங்க வந்து கூச்சல் போடுறீங்க? பாவம் முருகேசன் என்றார்கள். ஓஹோ, பாவமா? அப்போ அந்த பாவப்பட்ட முருகேசன் பொண்ணு கழுத்துல தொங்குதே என் பையன் கட்டின தாலி, அதை கழட்டி கொடுக்க சொல்லுங்க, நாங்க போயிடுறோம். இதை கேட்டதும் மொத்த சனமும் அதிர்ந்து போனது. கலை நெஞ்சில் இறுக்கி கொண்டாள் தாலியை. அப்படியே மடங்கி அமர்ந்தாள். எப்படியோ அவளுக்கு திருமணம் ஆனது அனைவருக்கும் தெரிந்து போய்விட்டது. அதை பற்றி அடுத்தடுத்த நாட்கள் தெருவெல்லாம் பேசிக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது கதையை முடிக்க வேண்டும் அல்லவா? அதாவது அந்த சூழ்நிலையை அந்த தெருவில் பெரிய மனிதர் என சொல்லும் நபர்கள் வந்து சேர்ந்தனர். தாலி பாரம்பரியம் கழட்டக்கூடாது என சொல்ல, கௌதம் அத்தையோ அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். இந்த வீட்டு பொண்ணை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அதுவும் இதோ நிக்கிறாளே, சீமையில இல்லாத சிறுக்கி. இந்த நிரஞ்சனான் இவளை கல்யாணம் பண்ண போய் தானே செந்தில் கம்பி எண்ணி கொண்டே இருக்கிறான். இப்படி ஆளாளுக்கு பேச பேச கண்கள் கலங்கியது கலைக்கு. என்ன யோசித்தாள் என அவளுக்கு மட்டுமே தெரியும். பார்த்தாள் கௌதமை வழி நிறைந்த பார்வையோடு. பின்பு அவர்கள் கொண்ட கூச்சல். நிரஞ்சனா இவர்களை எல்லாமே பார்த்தாள். கௌதம் வீட்டார் இவளை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கூட தயாராக இல்லை.
முருகேசன் கூட அவளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஒரு வார்த்தை பேசவில்லை. எல்லாவற்றையும் பார்த்தவள் அப்படியே மயங்கிச் சரிந்தாள். சுவாதி. பயமா? அப்படி என்றால் என்ன என கேட்பவன் கூட அடங்கிப் போய் அமரும் இடம் இது. ஆணோ பெண்ணோ, எத்தனை பெரியவர்கள், படித்தவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், இப்படி யாவருமே பயம் கொள்வர் மரணம் வரும் வேளையில். தானே முன்வந்து மரணத்தையே ஏற்று, வாழ்வா சாவா, இந்த பிறவி இந்த ஆபரேஷன் தியேட்டரோடு முடிந்து போகுமா என வலியோடு கண்ணீரோடு போராடி உலகுக்கு ஒரு உயிரை கொண்டு வந்து அவளைச் சார்ந்த அனைவரையுமே சந்தோஷப்படுத்தி, அவளும் அவள் கணவனும் மலடி என்ற பட்டம் வாங்காமல் இருக்கவும் அணு அணுவாய் பிரசவ காலத்தை கடத்தி பயமாய் பாவமாய் கண்ணீர் சிந்தி அவள் உடம்பு அதிர பிறப்புறுப்பு கிளிய உதிரம் சொட்ட சொட்ட போராடுபவள்தான் பெண். சொல்லப்போனால் வழி நிறைந்த சுகமான வாழ்வா சாவா என போராடும் அந்த நிலை, அது கூட ஒரு வாய்ப்புத்தான். நல்லது கெட்டது என இரண்டுமே எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போகும் அந்த ஒரு நிலை. உடல் சிலிர்த்து போகும் ஒரு விஷயம்தான் என்னை பொறுத்தவரை. இந்த போராட்டத்தில் காயங்களும் வலிகளும் அதிகம்தான். ஆனால் அதை தவிர்க்க முடியாது. பயம் போய் ஒரு கட்டத்தில் அந்த நாளுக்காக ஏங்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் சுவாதிக்குமே வந்தது. பலதரப்பட்ட குழப்பங்கள். ஏன், தன் வாழ்க்கை எப்படியோ மாறி எங்கேயோ வந்து இப்படி இங்கு விட்டிருக்கின்றதே. வாழ்க்கை துணை என நினைத்தவன் வேறு பெண்ணை விரும்பினான். பெண் பார்க்க வந்தவன் கர்ப்பம் என தெரிந்தும் கரம் பிடித்தான். காவலானான். காதலும் கொண்டான். அதை மறுக்க முடியாது அவளால். ஆனால் இந்த குழந்தை அவனுடையது என்கின்றான். தகப்பன் யார் என தெரியாமல் சுமந்த என்னை காட்டிலும் அவன்தான் குழந்தைக்காக காத்திருக்கின்றான். ஆனால் உண்மையை சொல்லாமல் மறைக்கின்றான். அதாவது பரவாயில்லை, இன்றைக்கு தாயின் போனை எதேச்சியாக நோட்டமிட அதில் அதிக போன் குருவுக்குத்தான் போயிருக்கின்றது. அதிலும் அதிகம் மாப்பிள்ளை என்ன ஆனாலும் உண்மையை சொல்லிடாதீங்க என்ற மெசேஜ் வேறு. அதுவும் இவர்கள் சண்டைக்கு பிறகு 3 நாளுக்கு முன்பு வந்த மெசேஜ். என்ன நடக்கின்றது என் வாழ்வில் என யோசித்துக் கொண்டிருந்தவள் வயிற்றை புஷ் செய்ய இயலாமல் கண்களை மூடிக்கொண்டு திறக்க அவளது விழிகள் படபடவென அடித்து கொண்டது. சட்டென விழிகள் சொருகி மேலே போக உடம்பை வளைத்து நாக்கை கடித்து உடல் வெட்டி வெட்டி இழுக்க வலிப்பு வந்தது. குழந்தை வெளிவர நினைக்கும் தருணத்தில். அத்தியாயம் 25. நிரஞ்சனா. கலை மயங்கி சரியவும் அவளை சுபா பிடிக்கவும் குடும்ப ஆட்களும் அவள் பக்கம் வந்தனர். நீரை அள்ளி தெளித்து அவளை எழுப்பிக் கொண்டிருக்க கௌதம் வேறு பதறி தாயின் கையை தட்டிவிட்டு ஓடிப்போய் கலையின் கன்னம் தட்ட முருகேசன் முறைத்து நகர்ந்து கொண்டார். அவளை உலுக்கி கன்னம் தட்டி தட்டி ஒரு வழியாய் எழுப்பிவிட்டார்கள். ஆனால் அதற்குள் அங்கு நின்றிருந்த மக்கள் என்ன நினைத்திருப்பார்கள் என்பது தெரியாதா என்ன? அப்படி எதுவும் மகள் வாயிலிருந்து வந்துவிடக் கூடாது என பாக்கியம் நினைக்க கௌதமின் தாய் வேறு நடக்கும் கலைபரத்தில் நிரஞ்சனாவின் கையை கலை தட்டிவிட்டு முறைத்து நகர்ந்து கொண்டதை பார்த்தார். ஓ, ஒருத்திக்கு ஒருத்தி பிடிச்சுக்காதா? என் தம்பியவா உள்ள தூக்கி வச்ச நீனு? உன் குடும்பமே இனி என்கிட்ட என்ன சின்ன பின்னமாக போகுது பாரு. நீயே வந்து என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்கிறேன் உன்னை, இரு. மனதில் ஒரு திட்டத்தோடு என்ன ஒரு மயக்கம், பெருசாவா இல்ல பெருசாவா என்று இழுத்து நீட்டி முடக்கி கேட்க தூக்கி வாரி போட்டது கலைக்கு. இங்க பாருங்க, வாயை ஒட்ட இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க. சித்தி தான் வரிந்து கட்டி கொண்டு வந்தார். முருகேசன் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கே தனது மேல் நம்பிக்கை இல்லையா என்ற எண்ணம் கலை மனதில் வெறுமையை தோற்றுவித்தது. அப்பா என அவர் கையை மெதுவாக பிடித்தவள், பேசுங்கப்பா ப்ளீஸ் என கேட்க, நீதான் சொல்லணுமா? தாலியே எனக்கு தெரியாம நீ கட்டிக்கிட்டு வந்துட்ட. வயசு பிள்ளைய அடுத்த கேள்வி அவங்க கேட்ட மாதிரி நேரா கேட்க முடியாதே. ஏன்னா நான் உன் அப்பன். அவர் சொன்ன பதிலிலேயே தெரிந்தது அவர் கேட்க வந்ததை பற்றி. சுற்றி பார்த்தாள். அத்தனை பேர் முன்னிலையிலும் இப்படி ஒரு பேச்சு, அதுவும் காதலித்த குற்றத்திற்காக. சித்தி அதற்குள் அப்பாவிடம் முறைத்து கொண்டு, நம்ம வீட்டு பிள்ளைய நாம நம்ப வேண்டாமா? என்ன மாமா நீங்க என கேட்டு வைக்க, நிரஞ்சனா கலைக்கு சப்போர்ட்டாக பேச, நீ வாய மூடு, உன்னாலதான் இவ்வளோ பிரச்சனையும். உன்னை யார் வர சொன்னா? போனவ அப்படியே போக வேண்டியது தானே. கலை, அவ உன் அக்கா என பாக்கியம் பேச, ஆமா, பொல்லாத அக்கா. அவ வாழ்க்கைதான் நட்டாத்துல நிக்குது. சரின்னு என்னையவாது வாழ விடுறாளா? நிரஞ்சனா கண்ணீர் விட, அக்கா தங்கை இருவரும் இருக்கும் நிலையை பார்த்து கௌதம் அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். கலை தொடர்ந்து, என் வாழ்க்கை கௌதம் மட்டும்தான். அவர் கூட நான் வாழலைனா இதோ இவ்வளவு மாதிரி குத்துக்கல்லாட்டம் நான் நிற்க மாட்டேன்.
நான் செத்து செத்து போயிடுவேன் என்றாள் சுற்றி உள்ளவர்களை பார்த்து கொண்டு. அதற்குள் கௌதம் சொன்னான் அவர்களிடம், அவ கர்ப்பமா இருக்கிறா இல்ல, இப்போ அது முக்கியம் இல்ல. எனக்கு கலையை கல்யாணம் பண்ணி வைங்க. நாங்க ஏற்கனவே கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டோம். கௌதம் சொல்லி முடித்ததும் கலை வாயில் கை வைத்துக் கொண்டாள். அவ்வளவுதான். கௌதம் செவிலில் கிழியும் அளவுக்கு அறை இரண்டு விழுந்தது. அவன் தாயும் அத்தையுமே அடித்திருந்தார்கள். அவன் யார் பேச்சையுமே கேட்பது போல தெரியவில்லை. வாசலில் கூட்டம் கூடியதுதான் மிச்சம். தெருசனமே அங்குதான் இருந்தது. ஆளுக்கு ஒரு பேச்சு என அவர்கள் குடும்ப விஷயத்தை அவளாக வாயில் போட்டு மெல்ல ஆரம்பித்தார்கள். போதுமா? இப்படி ஊரே சந்தி சிரிக்கிற மாதிரி பண்ணிட்ட. இதுதானே உனக்கு வேணும்? முருகேசன் கத்த, கலை அழுக, பாக்கியம், சித்தி இருவரும் அவரை சமாதானப்படுத்த, பார்த்து கொண்டிருந்த கௌதம் தாய் மனதில் வேறு ஒரு எண்ணம் வந்து தொலைத்தது. கௌதம் முகத்தை பார்த்தவர் முருகேசன் முகத்தை பார்த்து, என்னவோ என் பையன் தாலி கட்டிட்டான், அதுக்காக வாழ வைக்கலாம்னு திட்டம் போட்டு இப்படி நாடகம் நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்க. அப்படித்தானே? முருகேசன் கலையை முறைத்து கொண்டே, அம்மா தாயே, தயவு செஞ்சு உங்க பையனை கூட்டிட்டு கிளம்பிடுங்க. எங்க பொண்ணு வாழ்க்கையில உங்க பையன் வராம இருந்தா சரிதான். முதல்ல கிளம்புங்க. அவ மனசை எப்படி மாத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும். இத சொல்லி முடிக்க கலைக்கு புரிந்து போனது. கண்டிப்பாக கௌதம் அவளுக்கு இல்லை என. அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கௌதம் கையை போய் பிடித்துக்கொண்டு, என்னங்க, ஏதாவது பண்ணுங்க என அழுக ஆரம்பிக்க, கௌதம் தன் தாயிடம் கெஞ்ச, அவர் முரண்டு பிடிக்க, முருகேசன் கடுப்பாகி நிற்க, இறுதியாய் நிரஞ்சனா ஒப்பாரி வைக்க, கௌதம் தாய் வாயை திறந்தார். இத்தனை பேர் முன்னாடி என் பையன் பொண்ணு கூட ஒண்ணு மண்ணா இருந்தேன்னு சொல்லியும் உன் பொண்ணு மறுத்து வாயை திறக்கலையே. இதுலயே எல்லாமே என்ன நடந்திருக்கும்னு முடிவு பண்ணியிருப்பாங்களே. இப்போ உங்களுக்கு வேற வழியே கிடையாது. உங்க பொண்ணு மாதிரி 2வது பொண்ணும் வாழ வெட்டிதான். இதை கேட்டு அந்த குடும்பம் கண்ணீர் வடிக்காமல் இல்லை. குடும்பம் தலைவனாய் அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும் முருகேசனால்? அழுவதை தவிர. அவர்கள் குடும்பம் கண்ணீரில் குளிக்க ஆரம்பிக்க, கௌதம் தாய் முன்னே வந்து சொன்னான். ஆனா இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன என அனைவருமே அவளை பார்க்க, கை கட்டி ஓரக்கண்ணால் நிரஞ்சனாவை பார்த்து, அவளை இப்பவே என் கண்ணு முன்னாடியே நீங்க வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அப்படி நடந்தா இப்பவே என் மருமகளை கூட்டிட்டு போறேன் நானு. அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இல்லைனா தாலியை கழட்டி கொடுங்க. நாளைக்கே என் பையனுக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம். சொல்லி முடிக்க அனைவர் முகமும் ரணத்தை தத்தெடுத்தது. சுவாதி. குரு கண்ணீர் வழிய கைகூப்பி நின்றிருந்தான் மருத்துவமனை வளாகத்தில். இருந்த வினை தீர்க்கும் விருந்தனையான் யானை முகனை நோக்கி, உன்கிட்ட நான் அதிகம் எதுவுமே கேட்டது இல்லை. நிறைய விஷயம் எனக்கு கேட்காமலேயே நீதான் கொடுத்திருக்கிற. அதே மாதிரிதான் சுவாதி என் வாழ்க்கையில நீயா கொண்டு வந்த. இப்போ அவதான் என் உயிர்னு ஆயிடுச்சு. அவளை வேற மாதிரி பார்க்கிற சூழ்நிலை வந்தா கண்டிப்பா நானுமே இல்லாம போயிடுவேன். எனக்கு தெரியாது, அவ இல்லைனா என் வாழ்க்கையில ஒரு நொடி எப்படி நகரும்னு கூட எனக்கு தெரியாது. கடவுளே, நீ என் சுவாதியை எனக்கு திருப்பி கொடுத்துடு. கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டிருந்தவனை நோக்கி வந்த அவனது தாய் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அழைத்து போனார். உள்ளே அவளுக்கு தீவிர சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. ஆபரேஷன் செய்து குழந்தையை வெளியே எடுக்கலாம் என இவனிடம் கையெழுத்து வாங்கினார்கள். ஆனால் அதற்கும் உடனே பண்ண முடியாது என சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் குழந்தையின் தலை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக் கொண்டே வந்தது. இதற்கு மேல் லோயஸ் சிசேரியன் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டுமா என அவர்கள் யோசனை செய்ய, அதற்குள் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இடுப்பு எலும்புக்குள் நகர்ந்து பிறப்புறுப்பின் அருகே வர ஆரம்பித்தது. ஏற்கனவே சிடி ஸ்கேன் எடுத்து விட்டனர். பிரசவத்தின் போது பிபி அதிகமாகி பிட்ஸ் வந்திருக்கிறது என மருத்துவர் சொன்னார். எமர்ஜென்சிக்கு அனைத்தையுமே தயார் செய்து வைத்துவிட்டு இவன் முன்பு கையெழுத்து போட ஒரு பேப்பரை நீட்ட, படித்து பார்த்தவன் முடியாது, எனக்கு குழந்தை வேணாம், சுவாதிதான் வேணும் என அடம்பிடித்தான். அவனுக்கு ஆறுதல் சொல்வது பெரிய வேலையாக இருந்தது. சிக்கலான சூழ்நிலையில் இவன் இப்படி பண்ண மருத்துவர் அவனுக்கு புரிய வைத்து கையெழுத்து வாங்கி கொண்டார். அதன்படி அவளுக்கு வலிப்பிற்கான மருந்துகள் வீரியம் குறையவும் அவளே நார்மல் டெலிவரி போதும் என்று சொல்லிவிட்டார். அவள் விருப்பம் கணவன் விருப்பம் என சுவாதிக்கு நார்மல் பிரசவம் பார்க்க ஆயத்தமானார்கள். 3 மணி நேரத்திற்கு மேல் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் சுவாதியின் குரல் கேட்டது லேசாய், தியேட்டர் கதவை யாரேனும் திறந்து போகும்போது. குரு நெற்றியை கீறிக் கொண்டான். கால் நடுங்கியது. அவர்கள் இருவரும் இல்லை எனில் இனி தனக்கு வாழ என்ன இருக்கிறது என்ற எண்ணம்தான் அவனுக்கு. பெரியவர்கள் 4வரும் அவர்கள் பங்குக்கு வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரு வழியாய் இவர்கள் அனைவரின் கண்ணீரையும் நிறுத்த வழி கிடைத்தது.
இவர்களின் ஆண் குழந்தை மண்ணை தொட்டது. ஆனால் சுவாதி தான் ஐசியூவில் வைக்கப்பட்டாள். ஆ, அதுவும் 2 நாளாக கண் விழிக்கவே இல்லை. பிஞ்சு குழந்தை அதுவோ கத்தி வீறிட்டு அழுதது. செவிலியர்கள் தான் சிரஞ்ச் பம்பு வைத்து அவளது பாலை எடுத்து குழந்தைக்கு புகட்டினர். இதில் குரு இன்னமும் குழந்தையை கையில் வாங்கவே இல்லை, பார்க்கவும் இல்லை.